ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? பூர்வீக சொத்து கிடைக்க தடையா இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பூர்வீக சொத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம் தான். 5ஆம் இடமும் 5ஆம் வீட்டு அதிபதியும் நீங்க பிறக்கும் போது நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். மேலும் 5ஆம் இடமும் 5ஆம் வீட்டு அதிபதியும் 5ஆம் வீட்டில் எந்த கிரகம் இருக்கிறதோ, 5ஆம் வீட்டு அதிபதியாக எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் உங்களுக்கு எப்போ எந்த வயசுல வருதோ அப்போ உங்களுக்கு பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் இடமும் 5ஆம் வீட்டு அதிபதியும் சரியில்லை என்றால் உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு பரிகாரம், 5ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீகத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம். மேலும் உங்களுடைய குலதெய்வத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடமும். உங்க குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்தை நீங்க வணங்கிட்டு வாங்க. 5ஆம் இடமும் 5ஆம் வீட்டு அதிபதியும் சரியில்லை என்றால் உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல பிரச்சனை ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். மேலும் பூர்வீகத்தில் நீங்க இருந்தீங்கன்னாக்கா அதுலயும் ஏதாவது ஒரு சில பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதற்கு பரிகாரம் உங்க குலதெய்வ வழிபாடு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்க குலதெய்வத்தை பத்தி சொல்லக்கூடிய இடம். உங்க குலதெய்வம் என்னமோ அதை நீங்க முறைப்படி வணங்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு உண்டான பரிகாரத்தை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்க பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பூர்வீக சொத்து கிடைக்கிறதுல ஏதாவது பிரச்சனை வில்லங்க இருந்துச்சுனாக்கா இந்த குலதெய்வ வழிபாட்டால உங்க பிரச்சனைகள் படிப்படியா குறையும். 5ஆம் வீட்டு அதிபதியாக உங்க குலதெய்வம் தான் வரும். உங்க குலதெய்வத்தை சரியான முறையில் வணங்கிட்டு வந்தீங்க, அதுக்கு உண்டான பரிகாரத்தை நல்லபடியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூர்வீக சொத்து நல்ல முறையில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பிரச்சனையும் வில்லங்கமும் பூர்வீக இடத்துல உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா படிப்படியா குறையும். நன்றி.